சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிஸ்டர், இதுக்கப்புறம் என் அர்ஜுனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல மேடம், இதுக்கப்புறம் பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சிஸ்டர், இப்ப நான் அவரை உள்ள போய் பார்க்கலாமா? மேடம், இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. அவர் ஐசியூல வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1 hour கழிச்சு நான் வந்து சொல்றேன். அப்ப நீங்க போய் பாருங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். அப்பா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன்பா, வா. சார், கோர்ட்ல கத்தியால குத்துன பேஷண்ட் எங்கமா இருக்காரு? அந்த பக்கம் ஐசியூல இருக்காரு சார். இந்த பக்கமா? ஆமா சார். அப்பா, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான் வந்திருக்கேன். கோவப்படாம அமைதியா வா. அப்பா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இப்பவே அவனை குத்தி கொன்னுடுவேன். அவ்வளவு வெறியில இருக்கேன். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். நாங்க வரல, நீங்க வேணா போங்க. நான் இப்ப இருக்கிற வெறிக்கு அவனை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு தான் கோவம் இருக்கா? எனக்கும் கோவம் இருக்கு. அப்பா சொல்றேன்ல, வா வாடா. இந்த ஆளு இருக்கீங்க வரா? அங்கே நில்லு. எதுக்கு இங்க வந்த? என் புள்ள உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு பாக்க வந்தியா? என் புள்ள சாக மாட்டான், அவன் நல்லவன். அதனாலதான் பொன்ன மாதிரி அரக்கனுங்க அவனை அழிக்க நினைச்சாலும் அந்த கடவுள் அவனை காப்பாத்தி கொடுத்துட்டாரு. உங்களால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. என் புள்ள பக்கம் நியாயம் இருக்கு. அவன் எந்த தப்பும் பண்ணாதவன். என் புள்ளைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன் புள்ளையையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆனா உன் பக்கம் ஒரு இழப்பு இருந்ததுனாலதான் நான் பொறுத்துக்கிட்டு வெறும் கேஸ் மட்டும் கொடுத்திருக்கேன். ஒருவேளை என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது, உன்னை என்ன பண்ணிருப்பனே தெரியாது. பள்ளி, இவங்க கிட்ட எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம கொலவெறி புடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசி உன் தகுதியை நீ குறைச்சுக்காத. யோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க எதுக்கே வந்த? இவர் ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல மரியாதை கட்டு. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் பேசலாமா? என்னையா பேச போற நீ? அன்னைக்கு உன் புள்ள என் வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போனா, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீ மிரட்டிட்டு இருக்கியா? நான் அவங்க கிட்ட சண்டை போடவோ இல்ல சவால் விடுறதுக்கோ வரல மேடம். நான் வந்தது எதுக்குன்னா என் மனவேதனையை சொல்லிட்டு போறதுக்கு தான். உங்க பிள்ளைய என் பிள்ளை தான் கொலை பண்ண முயற்சி பண்ணான்றதை நீங்க நம்புறீங்கல்ல, அது உண்மை இல்லை. இந்த பாருமா, உங்க பிள்ளைய யார் இப்படி பண்ணாங்கன்னு
எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் உங்க பிள்ளை பொழைச்சிட்டான், உங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டான். ஆனா என் பொண்ணு நிகிதா செத்துட்டா. அவ திரும்ப வரமாட்டா. உங்க பிள்ளைய நீங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எங்க பொண்ணை எங்களால காப்பாற்ற முடியல. அப்படி ஒரு வாய்ப்பை கூட உங்க பிள்ளை எங்களுக்கு கொடுக்கல. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அர்ச்சதை போட வேண்டிய இந்த கையில வாய்க்கரிசி போட வச்சுட்டான் உங்க புள்ள. ஒரு அப்பனா ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணை நினைச்சு நினைச்சு வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணை கொன்ன உங்க பிள்ளை மேல எனக்கு கோபம் இருக்குதா. அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புள்ளைய கொல்லணும்னு நினைக்கல.